வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 11 லட்சம் கோடி கடன் பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. சட்டசபையில் ஆதாரத்துடன் நிதியமைச்சரே தெரிவித்த பிறகுதான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களின் வருமானத்தில் ஒருபோதும் வருமான வரிகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களின் வாழ்வாதாரத்தை திமுக உயர்த்துகிறது என்று பார்த்தால் சுமார் 11 லட்சம் கோடி வரை செலவுகளை செய்துள்ளது. ஆனால் இது தமிழ்நாட்டின் மக்களிடமிருந்து பெற்ற வருமான வரி பணம் கிடையாது, இந்தியாவிடம் இருந்து கடன் வாங்கிய பணம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்கு 11 லட்சம் கோடி வரை கடன் செலவானதற்கு என்ன காரணம், அப்படி என்ன திட்டம் 5 ஆண்டுகளில் மட்டும் செலவு செய்யப்பட்டது என்ற ஆதாரத்தை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று திமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளார். 2020 முதல் 2021 ஆண்டு வரை சுமார் 4.56 லட்சம் கோடி வரை கடன் பெற்றுள்ளது. 2021 முதல் 2022 ஆண்டு வரை சுமார் 5.77 லட்சம் கோடி வரை தமிழ்நாடு கடன் பெற்றுள்ளது. 2023 ஆண்டு 6.53 லட்சமாகவும் 24 ஆண்டு 7.26 லட்சமாகவும் 25 ஆண்டு 8.33 லட்சம் கோடியாகவும் 2026 ஆண்டு தற்பொழுது 10.71 லட்சம் கோடியாகவும் கடன் வாங்கியிருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். கடன் வாங்குவது தவறு கிடையாது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட நம்பர் 1ஆகவும் பொருளாதாரத்தில் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. கோபாலபுர குடும்பங்கள், அமைச்சர்களது குடும்பங்கள் மட்டும்தான் செல்வ செழிப்பாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக மாறப்போகிறது. ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபைக்கு செல்கிறாரா, நீதிமன்றத்திற்கு செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.